ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பருப்பு விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க, நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 எடுத்தால் கூட போதும். ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து கொஞ்சம் அப்படியே கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் விடுங்க. 4 கூட விடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வேகும். விசில் வரத்துக்குள்ளே முருங்கைக்கீரை நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் புழுலாம் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இங்கே விசில் வந்துடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஜஸ்ட் ஓரளவுக்கு வெந்தால் போதும். நம்ம மிக்சியில் தான் போட போகிறோம், கிரைண்ட் பண்ணி. ஸோ இந்த லெவல் போதும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா இதுலேயே கொஞ்சம் அது வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஓரளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த அப்படியே தாளித்து கீரையில் கலந்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்கீரை கடையல் ரெடி.